புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்திருந்த மக்கள் அதிகாரிகள் அளித்த உத்தரவாதத்தை ஏற்று வாக்குப்பதிவு செய்து வருகின்றனர். கடைசி நேரத்தில் வந்து டோக்கன் பெற்றுவிட்டு வாக்குச்சாவடிகளில் மக்கள் வாக்களித்து வரும் நிலையில் இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, கடைசி நேரத்தில் மக்கள் வாக்களிக்க வந்துள்ளனர் வேங்கைவயலில். தற்பொழுதைய கள நிலவரம் என்ன? அருணா, நீண்ட போராட்டத்திற்கு பின்பு வேங்கவேல் கிராம மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. காலை முதலே அவங்க தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. கருப்பு கொடி அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்ப இந்த வேங்கவயல் வாக்குச்சாவடியை பொறுத்தவரையில வேங்கவேல் கிராம மக்களும் அதே போல அருகே உள்ள இறையூர் கிராம மக்களும் வாக்களிப்பதற்காகத்தான் இந்த வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கு. இதுல வேங்கவேல் கிராமத்தை சேர்ந்த 59 வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதன் பின்பு திருச்சி வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. இவங்களோட கோரிக்கை ஏற்பதாக வாக்குறுதி அளித்தாரு. இவங்க 3 கோரிக்கை முன் வச்சாங்க. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், அதே போல எங்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும், மாற்று இடத்துல வீடுகள் அமைச்சு கொடுக்கணும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன் வச்சாங்க. அதனை ஏற்ற வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்த அடிப்படையில் 5:45 மணிக்கு அவங்க வாக்களிக்க வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 53 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 6 மணியை கடந்ததால அவங்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு 6:45 7 மணி வரையில வாக்களிப்பு நடைபெற்றது. இப்போது வேங்கவேல் கிராமத்தை சேர்ந்த 59 பேர்ல 53 பேர் வாக்களிச்சிட்டாங்க. அதே வேளையில இறையூர்ல 502 வாக்குகள் இருக்கு. ஆனால் இறையூர் கிராமத்தை சேர்ந்த 8 பேர் மட்டுமே வாக்களிச்சிருக்காங்க. மித்த 499 பேர் மொத்தமா அவங்க வாக்களிக்கல. அவங்க சொல்லக்கூடிய காரணமும் இதுதான். வேங்கவேல் கிராமத்துல மனித கழிவை கலந்த குற்றவாளிகளை அரசு உடனே கைது செய்யணும். இதுவரை கைது செய்யாதனால உண்மை குற்றவாளி யாருன்னு தெரியாம எங்க கிராம மக்களும் அவப்பேறு சுமக்கிறோம், அதனால அவங்களை கைது பண்ணு சொல்லி அவங்க முழுமையாக வாக்களிப்பை புறக்கணிச்சிட்டாங்க. இறையூர் கிராமத்துல 490 பேர் வாக்களிக்கல. மொத்தமா வேங்கவேல் வாக்குச்சாவடியில் 561 வாக்காளர்கள் உள்ள நிலையில வெறும் 62 வாக்குகள் மட்டுமே பதிவாயிருக்கு. 499 வாக்குகள் பதிவாகல. இந்த வேங்கவேல் கிராம மக்களை வாக்களிக்க வைப்பதற்கே புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரேமியா உள்ளிட்ட அதிகாரிகள் நீண்ட ஒரு முயற்சியை மேற்கொண்டாங்க. அதன் பின்புதான் திருச்சி இந்த தொகுதி திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வருவதால திருச்சி வருவாய் கோட்டாளர் ராஜலட்சுமி, அதே போல டிஎஸ்பி பரத் சீனிவாசன் உள்ளிட்ட அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக வேங்கவேல் மக்கள் மட்டும் வாக்களிச்சிருக்காங்க. அருணா, முத்துப்பழம்பதி, சரியாக 7:51 மணியாகிறது. இன்னும் வாக்களித்து வருகின்றனர் மக்கள். இன்னும் இது எவ்வளவு நேரம் நீடிக்கும்? அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது? அருணா, இப்ப வேங்கவேல் கிராமத்தை பொறுத்தவரையில வாக்களிச்சு முடிச்சுட்டாங்க. அந்த அவங்க வாக்களிச்ச வாக்குப்பெட்டிகளை பாதுகாப்பாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு கொண்டு செல்லும் பணிகளை தான் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா அங்க குறைவான வாக்கு தான். வேங்கவேல் கிராமத்தை பொறுத்தவரையில மொத்தமே 59 வாக்கு தான். அதுல 53 வாக்குகள் மட்டுமே பதிவு பண்ணிருக்காங்க. இறையூர் கிராம மக்கள் வாக்களிக்க வருவாங்க என அதிகாரிகள் நீண்ட நேரம் காத்திருந்தாங்க, பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் இறையூர் கிராமத்தை பொறுத்தவரையில இந்த வேங்கவேல் சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது பண்ணணும், அப்பதான் நாங்க வாக்களிக்க வருவோம்னு சொன்னாங்க. அது முடியாத காரணத்தினால அவங்க வாக்களிக்க வரல. ஒருவேளை இறையூர் கிராம மக்களும் வாக்களிச்சு வந்திருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கும். ஏன்னா அங்க 502 வாக்குகள். அவங்க வராதனால வேங்கவேல் கிராம மக்கள் மட்டுமே வந்ததால வாக்குப்பதிவு 7 மணிக்குள்ள நிறைவடைஞ்சிருச்சு. தொடர்ந்து அங்க மத்திய துணை ராணுவ படையினர், அதே போல தமிழக காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. அங்க பதிவான வாக்குப்பெட்டிகள், அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பலத்த பாதுகாப்போட இன்னும் சற்று நேரத்தில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு பாதுகாப்பு அறைக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்காங்க. அருணா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.